இருங்க பாய், முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் பாய். நீங்க வேற சும்மானா பேசினே இருக்கீங்க. சௌந்தர்யா இல்ல பாய், நீங்க வேற எங்க சொல்றதா நம்பாதீங்க. சௌந்தர்யா தான் கண்டிப்பா அடிப்பாங்க. நல்ல ஒரு ஓட்டிங்ல இருந்தவர், டாப் கண்டஸ்டண்டா வந்து அவர் தான் வந்து எப்படியோ எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின் பண்ணவர் நினைச்சேன். தீபக் ப்ரோ அண்ட் முத்துக்குமரன் நீங்க ரெண்டு பேர் பாண்ட் எப்படி இருந்துச்சுன்னா சொல்றதுன்னா, மலையாளம் படம் பாத்துக்கிறீங்களா? அந்த மலையாளம் படத்துல வந்து கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் எப்படி இருந்தாங்களோ அதே ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்குது, ஒன்னா போறது, கேங்குன்ற மாதிரி இல்லை. அதை தாண்டி வேற ஒரு பாண்ட் இல்லை, நம்மளுக்கு தெரியும்ல. எல்லாமே பண்றாரு தான். ஆனா வந்து ஓட்டு வித்தியாசம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா தான் ப்ரோ. வேற யாருமே அடிக்க முடியாது, சௌந்தர்யா தான் அடிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ப்ரோ, சௌந்தர்யா தான் ப்ரோ. இத்தனை பேர் வந்தாலும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசுறாருல, அந்த ஒரு தைரியம் யாருக்கு வரும்? அவ்வளோதான் ப்ரோ. அவரு அன்ஷிதா இங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் ரெண்டு பேருமே காத்து வாக்குல ரெண்டு காதலன்ற மாதிரி சொன்னா போல. இப்போ ரெண்டுமே வேணான்ட்டு போயிட்டா போல. பார்த்தா வந்து அவரு இப்போ எதனால பண்ணாங்க தெரியல. இந்த டிஆர்பியாக பண்ணாங்களா, இல்லை இவங்க ரெண்டு பேரும் டாப் ஆயத்தின் போகிறதுக்காக பண்ணாங்களா, எதுக்காக பண்ணாங்க தெரியல. இப்போ பிக் பாஸ் பார்க்கறதுக்கே வெறுப்பாகுது அவர்னால. அவர் போனது வந்து எப்படி சொல்றதுன்னா சீசன் 8 அவள் தான். இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் 8லேருந்து தீபக் வெளியே போயிருந்தார்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஸ்டார்டிங்கில் வந்து அவர் ஒரு ஆங்கராக இருந்தார் விஜய் டிவியில், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் நிறைய இடத்துல ஆங்கராக பார்த்துருப்போம். இந்த ஐஃபா, சன் டிவி சினிமா, இந்த சினிமா விருதுகள்லாம் அவர் வந்து பேசியிருப்பார், ஆங்கராக பார்த்துருப்போம். இப்போ அவர் நார்மலாக வீட்லேயும் அதே மாதிரி தான் இருந்தார். நல்ல ஒரு ஓட்டிங்கில் இருந்தவர், டாப் கண்டஸ்டண்ட்டாக வந்து அவர் தான் வந்து எப்படியோ எனக்கு தெரிஞ்சு டைட்டில் வின் பண்ணவர் நினச்சேன். பார்த்தா வந்து அவர் இப்போது எதனால பண்ணாங்க தெரியல. இந்த டிஆர்பியாக பண்ணாங்களா, இல்லை இவங்க ரெண்டு பேரும் டாப் ஆயத்தின் போகிறதுக்காக பண்ணாங்களா, எதுக்காக பண்ணாங்க தெரியல. இப்போ பிக் பாஸ் பார்க்கறதுக்கே வெறுப்பாகுது அவர்னால. அவர் போனது வந்து எப்படி சொல்றதுன்னா சீசன் 8 அவள் தான், அந்த மாதிரி தான் ஆகுது எனக்கு. சௌந்தர்யா எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணுறதில்ல, ஜாக்லின், பவித்ரா, விஷாலாம் ஒன்றுமே பண்ணுறது. ஆனால் அவங்களாம் இன்னமும் ஃபைனல் வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேச்சு தான். ஆனால் தீபக் அப்படி இல்லை, வெளியில் எப்படி இருக்காரோ அப்படி தான் இப்படி இருக்காரு. ஆனால் வந்து இந்த சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்களாம் வந்து நாடகத்தில் நச்சவங்க, ஆல்ரெடி ஃபேமஸ் இருப்பாங்க அவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் அவங்க பிக் பாஸ் வந்ததுனால அது வேணும்னே இன்னும் கொஞ்சம் நம்மளை புஷ் பண்ணலாம், ஏன்னா சினிமா வாய்ப்பு எடுக்கும். அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஷாமிஷால் தான் நினைக்கிறேன். முத்துக்குமரனோட பாண்ட் எப்படி இருந்துச்சு? தீபக் ப்ரோ அண்ட் முத்துக்குமரன் இவங்க ரெண்டு பேர் பாண்ட் எப்படி இருந்துச்சுன்னா சொல்றதுன்னா, மலையாளம் படம் பார்த்துக்கிறீங்களா? அந்த மலையாளம் படத்தில் வந்து கார்த்திக்கும் அரவிந்த் சாமியும் எப்படி இருந்தாங்களோ அதே ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்குது, ஒன்றா போகிறது, கேங்குன்ற மாதிரி இல்லை. அதை தாண்டி வேற ஒரு பாண்ட் இல்லை, நம்மளுக்கு தெரியும்ல. ஒரு ரிலேஷன்ஷிப்பாக நம்மளே ஆர்ட் டச் பண்ணி நம்ம பார்க்குறோம், இப்போ நம்ம தெரியும். இப்போ அவர் இல்லாமல் வந்து முத்துக்குமரன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடலாம். அவர் தான் வந்து டைட்டில் வின்னராக வருவார், சரிங்களா? ஏன் ப்ரோ முத்துக்குமார் ஜெயிக்கக்கூடாது? ஏன் ஜெயிக்கக்கூடாது? அவர் எப்படி என்னைய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா சும்மா விட்டுருவோமா? கேம் ப்ளே பண்ண தான் செய்வோம். இது ஃபைனல் இவ்வளோ தூரம் அவர் வந்திருக்காரு, என்ன காரணம்? கேம் ப்ளே தான். யாருமே கேம் ப்ளே பண்ணல, எங்க எல்லாரும் கேம் ப்ளே பண்ணாங்க. ஆனால் எப்படி பண்ணியிருக்கோம் அதுதான் முக்கியம். மக்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா? எனக்கு முத்துக்குமார் பிடிக்கும், முத்துக்குமார் ஜெயிப்பார். தப்போ ரைட்டோ, ஒருத்தர் சாமானியனாக இருந்து வரான் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல விதத்தில் பண்ணுறாரு. சூப்பர் ப்ரோ, முத்துக்குமார் ப்ரோ, கண்டிப்பாக சொல்கிறேன், டைட்டில் வின்னர் உங்களுக்கு தான் ப்ரோ. ஒன்றுமே இல்லை. இப்போ அன்ஷிதா இங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் ரெண்டு பேருமே காத்து வாக்குல ரெண்டு காதலன்ற மாதிரி சொன்னா போல. இப்போ ரெண்டுமே வேணான்ட்டு போயிட்டா போல. என்ன அவர் என்ன ஒரு இதுன்னே எனக்கு தெரியல. அதான் இருங்க பாய், முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் பாய். நீங்க வேற சும்மானா பேசினே இருக்கீங்க. சௌந்தர்யா தான். சௌந்தர்யா இல்ல பாய், நீங்க வேற எங்க சொல்றதா நம்பாதீங்க. சௌந்தர்யா தான் கண்டிப்பா அடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ வரைக்கும் நம்ம ஓட்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க யார் அதிகமாக இருக்காங்கன்ட்டு. முத்துக்குமார் நிறுத்துடா, முத்துக்குமார் தான் வைடா. முத்துக்குமரன் யார் டைட்டில் வின் பண்ண? கான்ஃபிடென்ஸு அவர் இருக்கிற அந்த ஒரு எப்படி சொல்கிறது, இத்தனை பேர் வந்தாலும் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசுகிறாருல, அந்த ஒரு தைரியம் யாருக்கு வரும்? அவ்வளோதான். அவருமே பார்த்தீங்கன்னா கேம்ல இருந்து எல்லாமே டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஒரு ஜென்ரல் எல்லாமே ஜென்ரலாக இருக்காரு, ஒரு எல்லாமே பண்ணுறாரு தான். ஆனால் வந்து ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் ப்ரோ. வேற யாருமே அடிக்க முடியாது, சௌந்தர்யா தான் அடிப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதான் ப்ரோ, சௌந்தர்யா தான் ப்ரோ. பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வீக் வந்துச்சு, யார் வந்து டைட்டில் வின் பண்ணான்னு நினைக்கிறீங்க? ப்ரோ டைட்டில் வின்னர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தான் ப்ரோ. கண்டிப்பாக அவங்க அடிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இப்போது பீக்கில் இருக்காங்க.
இதுக்கு முன்னாடி அவங்க பீக்கில் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க தான் பீக் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. வேறு ஜாக்லின் பவித்ராலாம் அவங்களாம் எப்படி நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்து இருக்கிறாங்க, சீரியலில் நடிச்சிருக்காங்க, சம்திங் அந்தந்த ஒரு எபிசோடில் இருக்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யா வந்து ஒரு சவுண்டுலேருந்தே ஆரம்பித்து இப்போ வரைக்குமே அவங்க ஒரு ஃபேமஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு வித்தியாசமே இருக்கட்டும், ஒரு பீக்கில் இருக்காங்க ப்ரோ. இப்போதைக்கு அவங்க தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து அவங்க டைட்டில் வின்னர் அடிப்பாங்க ப்ரோ. கண்டிப்பாக அடிப்பாங்க. போன வாரமும் இந்த வாரமும் வந்துருக்காங்க, எப்படி இருக்குது? இல்லை ப்ரோ, அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க இன்னும் ஒரு கேம் ப்ளே பண்ணி கண்டிப்பாக இருப்பாங்க ப்ரோ. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் கண்டிப்பாக வின்னர் அடிப்பாங்க ப்ரோ. மற்றபடி வரும். விஷால் வந்து ட்ரையாங்கல் லவ் சொன்னாங்க, இப்போ அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஷ்ணு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு சொல்ல டைட்டில் வந்து ஆர்ஜி இந்த சீசன் 8ல வந்து வின் பண்ண நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு முத்துக்குமாரன் தான். ஏன்னா வந்து அடுத்தபடியாக வந்து அவர் இன்டர்வியூவில் நிறையா பார்த்துருப்போம். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. முத்துக்குமாரன் தான் டைட்டில் வின்னர் ஆப்பார்.